சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்குமே துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி ஹீஸ் யுவர் பாய். அவர் உங்களுக்கு ரொம்ப நல்லவர், வேண்டப்பட்டவர். 5ஆம் இடத்துக்குரிய யோகாதிபதி. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு பேர். இந்த சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு இருந்தால் எதிரிகள் தொந்தரவே இருக்காது. 6, 7, 8 பார்க்குறார். 8ஆம் இடம் என்பது சொத்து. 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய பாவம், பெண்களாக இருந்தால். 8ஆம் இடம் என்பது அசட்ஸு. 8ஆம் இடம் என்பது தாரித்யம், வறுமை. இதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கும். என் நண்பர் நித்யானந்தர் சொல்லுவது போலத்தான். என்ன சொல்லுவார்? வேலைக்கு போகிறதே ஒரு இதுங்கய்யா. அதில் சொல்லுவார், என்றைக்கு நீங்கள் சொந்த கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்களோ அன்றைக்கி தான் ஜெயிப்பீங்க. நண்பர்களே, சொந்த காலில் நிற்கிறது ஒரு கட்ஸு வேணும். அந்த கட்ஸு உங்களுக்கு இனிமேல் வந்து 3ஆம் படத்தை பார்க்குறார். விபரீத ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆகுது. துலாம் ராசிக்காரர்கள் நினைத்ததை விட வேகமாக ஓடப்போகிறீர்கள். நினைத்ததை விட எதிரிகளை கடந்து விடுவீர்கள். நீங்கள் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்கிறவனுக்கு ஒரே தண்டனை, அவன் முன்னாடி ஜெயிச்சு காட்டுறது தான். உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. 2026 சனிப்பெயர்ச்சி வருது. அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? சனிப்பெயர்ச்சி பொறுத்த வரைக்குமே போன வருஷமே ஆயிடுச்சு. திருக்கணிதப்படி வாக்கியப்படி நிறைய நேயர்கள் விரும்பி கேட்குறீங்க, சனிப்பெயர்ச்சி இந்த வருஷம்தான் வச்சுக்கிட்டா என்ன சார் நடக்கும் அப்படின்னு. ஸோ இட்ஸ் ரிப்பிட்டேஷன் பதிவு தான் வச்சுக்கலாம். ஆர் அதர்வைஸ் வாக்கியக்காரர்களுக்கு என்று மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். சரி, ஓகே. எனிவே, இந்த சனிப்பெயர்ச்சியினால் யார் யாருக்கெல்லாம் குபேர யோகங்கள் வரப்போகிறது, யார் யார் லைஃப் எல்லாம் மாறப்போகிறது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும்? சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்குமே துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி ஹீஸ் யுவர் பாய். அவர் உங்களுக்கு ரொம்ப நல்லவர், வேண்டப்பட்டவர். 5ஆம் இடத்திற்குரிய யோகாதிபதி சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். ஒரு கட்டத்தில் யோசித்து பார்த்தா ஒரு பாயிண்ட் ப்ளஸ்ஸு, ஒரு பாயிண்ட் மைனஸு. எப்பயுமே நம்ம அப்பாவே வாத்தியாராக வர்றார், ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. என்ன ப்ளஸ்ஸு? எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவர் நமக்கு ஒரு பாயிண்ட் ப்ளஸ் என்னென்னா, மற்றவன் பயப்படுவான். அது நம்ம ஸ்கூல் டீச்சர், அவர் அப்பா தான் வாத்தியார் பையன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வெறும் சீன் தான். ஆனால் அவர் வீட்டுக்கு வந்தும் அடிப்பார், வெளியே போனாலும் அடிப்பார். என் பையனாக பிறந்துட்டு ஃபெயிலானா எனக்கு அசிங்கம்னு சொல்லி அடிப்பார். அந்த மாதிரி 5 சனி பகவான் 6ல் மறைகிறார். சில பேர் சொல்லுவாங்க யோகாதிபதி மறைஞ்சிட்டாருப்பாங்க. உண்மையை சொல்லப்போனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு பேர். இந்த சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு இருந்தால் எதிரிகள் தொந்தரவே இருக்காது. எதிரிகள் தொந்தரவே இருக்காது. இருந்தால் என்ன எதிரிகள்? நான் அடிக்கடி என் டைலாக் தான் சொல்லுவேன். என்ன ராம்ஜி சார், உங்களை பற்றி கிசுகிசுக்கள் வருகிறது, வரட்டும், என் புகழுக்கு அது போதாது. அவ்வளோதான் வருதா? இவ்வளோதான் வருதா? நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எதிரிகளை கையாளுதல் மிக எளிது. அவங்கள கண்டுக்காதீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 6ஆம் இடத்தை சனி பகவான் இருக்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. உங்கள் தொழிலை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா, உங்களை முன்னேற விடாமல் தடுக்கிறாங்களா, உங்கள் எண்ணங்களை மாற்றுறாங்களா, கண்டுக்காதீங்க சார். உங்களை யார் ரெஸ்பாண்ட் பண்ண சொன்னால்? எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் எப்பவும் இல்லை. எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க? ரெஸ்பாண்டே பண்ணாமல் இருக்கிறது தான் உண்மையிலேயே பெரிய கர்வம். உங்களை யாராவது பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாங்களா? ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்கா? ரெஸ்பாண்டே பண்ணாமல், அதுதான் பெரிய கேவலம். ரெஸ்பாண்டே பண்ணலையா, நான் மதிக்கவே இல்லையா? யாராவது உங்களை திட்டாங்களா? பதில் திட்டாதீங்க, அதுதான் பெரிய தண்டனை. திட்டினீங்கன்னா நீ அவனு சமானம் ஆயிடுவான். திட்டவே கூடாது. ஏன் சின்ன பையன் விட்டுறணும். 6ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது இந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு கொடுப்பார். விமர்சனங்களை கடந்து செல்லும் வலிமையை கொடுப்பார். போய் பாருங்கள் சார், எல்லா கமெண்ட் எடுத்து படிங்க. என்னை பற்றி வர்ற கமெண்ட் எல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் தாண்டி வரணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஒர்க்கை பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலை. என்னென்னு இல்லை, யாரெல்லாம் பிரபலமாக இருக்காங்களோ எல்லாருடைய கமெண்ட்டும் படிங்க. அதெல்லாம் அவங்க படிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு அவங்களுக்கு நேரம் கூட கிடையாது. 6ஆம் இடத்தை சனி பகவான் இருக்கும் பொழுது எதிரிகளை ஜெயிக்கிறீர்கள். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, 6, 7, 8 பார்க்குறார். 8ஆம் இடம் என்பது சொத்து. 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய பாவம், பெண்களாக இருந்தால். 8ஆம் இடம் என்பது அசட்ஸு. 8ஆம் இடம் என்பது தாரித்யம், வறுமை. இதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. ஆக நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. 6ஆம் இடம் என்பது அடிமை தொழில், இன்னொருத்தட்ட வேலைக்கு போகிறது. என் நண்பர் நித்யானந்தர் சொல்லுவது போலத்தான். என்ன சொல்லுவார்? வேலைக்கு போகிறதே ஒரு இதுங்கய்யா. அதில் சொல்லுவார், என்றைக்கு நீங்கள் சொந்த கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்களோ அன்றைக்கி தான் ஜெயிப்பீங்கன்னு. வேலைக்கு போகிறோம், வேலையை விடாதீங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்குன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிங்க. நண்பர்களே, சொந்த காலில் நிற்கிறது ஒரு கட்ஸு வேணும். அந்த கட்ஸு உங்களுக்கு இனிமேல் வந்துடும்.
நம்ம மேனேஜர் என்ன இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், நம்ம மேனேஜர் என்ன மேனேஜர், அவர் அப்போ தான் மேனேஜர், இனிமேல் நம்ம டீமில் நமக்கு டீம் மெம்பர் அவர் அப்படி. ஸோ இப்போ 6ஆம் இடத்துல இருப்பார், 7ஆம் பார்வையாக 12 பார்க்குறாரு, 3ஆம் படத்தை பார்க்குறாரு. விபரீத ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆகுது. துலாம் ராசிக்காரர்கள் நினைத்ததை விட வேகமாக ஓடப் போகிறீர்கள், நினைத்ததை விட எதிரிகளை கடந்து விடுவீர்கள். நீங்கள் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்கிறவனுக்கு ஒரே தண்டனை, அவன் முன்னாடி ஜெயிச்சு காட்டுறது தான். ஜெயிக்க போறீங்க, வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் 100க்கு எவ்வளோ மதிப்பெண்? 100க்கு தாராளமாக 95 மார்க் தரலாம். சூப்பராக இருக்கு. துலா ராசிக்காரர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? நல்லா இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ருணரோக ஸ்தானத்துக்கு போகிறார். கடன் ஏற்படுமே சார். சார் கடன் தீரும், தப்பாக போயிடாதுங்க. யானைக்கு குதிரைக்கு குர்றோன்னா யானைக்கு அறம் கிடையாது. அதனால் கால்குலேஷன் பார்த்து நிதானமாக ஜாதகம் சொல்லணும், அவசரப்படக்கூடாது. துளாராசிக்காரர்களுக்கு முதல்ல உடம்பு ஆரோக்கியம். கடந்த 5 வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு விடுதலை காலம். தெளிவும் சந்தோஷமும் வரும், ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும், வருமானங்கள் பெருகும், பழைய கடன்கள்லாம் போயிடும். புதுசாக வீடு வாங்கலாமா சார்? வாங்க. எங்கே சார்? சார் நியூமராலஜி செட் ஆச்சுன்னா டாக்குமெண்ட் செட் ஆக மாட்டேங்குது. டாக்குமெண்ட் செட் ஆகி நியூமராலஜி செட் ஆனால் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாகுது சார். எங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லை. அப்படியே எல்லாம் நல்லா இருந்தால் வீடு சரியில்லை சார், என்ன சார் பண்ணலாம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடு நல்லபடியாக அமையும். சொந்த வீடு, வாகனங்கள், திருமண வாழ்க்கை, தெளிவான சிந்தனை, நல்ல ஸ்திர உத்தியோகம், மேலதிகாரிகள் தொல்லை போகும், அற்புதமான வாழ்க்கை வரும். ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. இல்லை சார் நான் அடிக்கடி திருச்செந்தூர் மாதத்துக்கு ஒரு வாட்டி போகிறேன். இப்போல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ பொழுதுபோக்கு போயிட்டு வர மாதிரி ஜாலியாக போக வேண்டியது, கடலில் குளிக்க வேண்டியது, நாழி கிணறுல குளிக்க வேண்டியது, முருகா 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 அரோகரா முருகா சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியது. அது பொழுதுபோக்கு. போகிற வழிக்கு புண்ணியம் வேணும்னா ஏகாந்தமாக போய் இறைவனை பார்க்கணும். அங்கே போய் என்ன பண்ணோம், ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு பிரதேசமும் அந்தந்த நாட்டினுடைய சீதோஷ்ணங்களும் சூரிய வெளிச்சமும் காந்த அலைகளையும் நம்ம முழுமையாக வாங்கிக்கணும். திருச்செந்தூர் கடலோரம் இருக்கக்கூடிய அந்த காந்த அலைகளை நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் கூட இப்போ 2-3 நாளாக எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். பெரிய பெரிய பள்ளம் நோண்டி அதில் ஒரு விளக்கை ஏற்றி, அந்த விளக்கு இரவு முழுவதும் ஏற்றி வச்சு பௌர்ணமியில் செய்கிறாங்க, அமாவாசையில் செய்கிறாங்க. அவர் செஞ்சார், இவர் செஞ்சார். அதாவது பொது இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும்னு ஒரு முறை இருக்குது. யாரோ ஒரு ஜோதிடர் சொன்னார்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அங்கங்கே ஒரு குழி எடுத்து ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு போனீங்கன்னா பின்னாடி வர்றவங்களுக்கு எவ்வளவு சிரமமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஆகவே பரிகாரம் செய்யும்போது அடுத்தவங்களுக்கு நம்ம தொந்தரவு இல்லாமல் செய்யணும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த கடற்கரை ஓரத்தில் நாழி கிணறுக்கும் கடற்கரைக்கும் நடுவில் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் கடற்கரையை பார்த்தபடி இறைவனே அந்த கடற்கரையில் செந்தூரனாக, செந்தூர் முருகனாக, செந்தூரன் இருக்கிறான்னு ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். அப்படி உக்காந்து பாருங்கள். கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணோம், அது பண்ணோம், யோகா பண்ணோம். ஏகாகிரகமாக இறைவனை நினைச்சு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்களேன், உங்கள் வாழ்க்கையை தலைக்கீழாகும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். துலாம் ராசி. துலாம் ராசியில் சனீஸ்வர பகவான் ரோக சனியாக வராரு. ரோகன்னா ருண ரோக சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க. 7 வருஷ காலமாகவே 2026க்கு முன்ன வரைக்கும் கடந்த 7 வருஷ காலமாகவே துலாம் ராசிக்காரங்க பட்ட கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாது. படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டிருந்தவங்க, கல்யாணம் ஆகாமல் ஆண்கள் பல பேர் பல கஷ்டங்கள்ல இருந்து, கல்யாணம் ஆனாலும் நிலையான அமைப்பு இல்லாமல் மனைவி பிரிஞ்சிருந்து டிவைஸ் ஆகி, இல்லை கணவன் மேலே கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணங்களும், துலாம் ராசிக்கார பெண்கள்லேயும் பார்த்திங்கன்னா நல்ல பிரில்லியண்ட்டு படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய தருணம் உடையவங்க. நிறைய பேர் லா படிக்கணும்,
இல்லைன்னா மெடிசன் சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டது போகணும். இப்படி ஏதாவது ஒரு துறையில் பெரிய ஆளாக வரும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகளில் இருந்தும் இல்லற வாழ்க்கையில் மட்டும்தான் நீங்கள் பற்றற்ற நிலையில் பல தொந்தரவுகளை அடைஞ்சிருக்கக்கூடிய தருணம் உண்டு. ஏன் பல அரசியலில் பெரிய பெரிய பிரமுகர்களை தெளிவாகக்கூடியவங்க துலாம் ராசிக்காரங்க தான். அப்படியாம்பட்டவங்களே தண்ணி குடித்து கஷ்டப்படக்கூடிய தருணம் 2026க்கு முன்ன வரைக்கும் இருந்திருக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆண் வாரிசு இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் சுகபோக்கி. தன்னுடைய ஆசை பாசை அன்பா பண்பார்க்க வேண்டிய மனைவிக்கே துரோகம் பண்ணக்கூடிய தருணங்கள் பல தருணத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனாலேயே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்கள் ரியல் எஸ்டேட்லாம் பண்ணலாம். காசு பணத்தில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் புரளக்கூடிய தருணம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. துலாம் ராசிக்காரங்க இப்படி ஃபேன் காற்று கீழே உட்கார்ந்து தான் வேலை பார்ப்பீங்க. கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு வேலை பார்க்குறவங்க ரொம்ப குறைவு. இருந்திருந்தாலும் துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய மனைவியாக அன்பா பண்பா அனுசரணையாக இருந்திருந்தால் தான் இனி வருங்காலத்தில் உங்களுக்கு ஒரு குறை வராது. இல்லைனா துலாம் ராசிக்காரங்களுக்கு என்றைக்கோ தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி கடன் நோய் வறுமை பயம்லாம் வந்துருக்கும். நீங்கள் கெட்டின மனைவி கொடுத்து வச்சவங்க அன்பா பண்பா உங்களுக்காக பல சேத்திரங்களுக்கோ பல கோயில்களுக்கோ போயிட்டு வந்திருக்காங்க. மனைவியை நேசிங்க. துலாம் ராசிக்காரங்க மனைவி மேலே அன்பு செலுத்துங்க. தன்னுடைய பிள்ளைங்க குட்டிங்கள் மேலே அன்பு செலுத்துங்க. இப்படி பக்குவங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ருண ரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிரிகள்னால் வரக்கூடிய ஒரு இன்னலோ இல்லை உள்ளூரில் உறவினர்கள் செய்யக்கூடிய ஒரு செய்வின சூனியமோ நண்பர்கள் செய்யக்கூடிய சூனியங்களோ உங்களை ஒன்றும் பண்ணாது. துலாம் ராசிக்காரங்க மனைவி மேலே அன்பு செலுத்தினா தான் அவங்க மாங்கல்யத்துக்கு மேலே ஒரு அன்பு வைக்கணும். மனைவிக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் தலைமுடி கூட கொட்டாது. இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத இடையூறு வரக்கூடிய வருஷம் இந்த வருஷம். துலாம் ராசிக்காரங்களுக்கு 2026 ஆகவே ஆகாது. கவனமாக இருந்துக்கணும். தொழில் போட்டிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தன்னுடைய மனைவி மக்களே உங்களுக்கு பகையாளியாக ஆகக்கூடிய தருணங்காலங்களும் உண்டு. எதிரிகளுடைய தொல்லை தான் இருக்கும். வாழ்க்கை மேன்மை வரக்கூடிய தருணத்தில் எதிரிகள் படக்கூடிய இடையூரில் தான் மாட்டி சின்ன பின்னமாவீங்க. கவனமாக இருந்துக்குங்க. நல்லா சாப்பிடுங்க. நல்ல தூக்கம். உங்கள் உடம்பு மேலே ஆரோக்கியம் செலுத்துங்க. உங்கள் உடம்பு மேலே கவனம் செலுத்துங்க. நல்ல சாப்பாடுகளை சாப்பிட்டு மனைவி மக்களோட அனுசரணையான ஒரு வாழ்க்கை, பந்த பாசத்தோட ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை, தாய் தகப்பனோட அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த ருண ரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய எதிரியோடைய தன்மைகள்லேருந்து விலகலாம். கவனம் தேவை. துலாம் ராசிக்கார ஆண்கள், துலாம் ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வாக்கியப்படி 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு 4க்கும் 5க்குரியவன் ட்ராவல் பண்ணால் அவர் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார். ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லுங்க, எங்களுக்கு தேவை துன்பத்திலேருந்து வெளியே வருவோமா, இன்பத்தை சந்திப்போமா, இன்பம் மகிழ்ச்சி இது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த துலாம் ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். துலாம் ராசியில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான். எல்லாராலையும் அதிகமாக துலாம் ராசிக்காரர்களை மட்டும் அதிகமாக யோசிப்பது. துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம் பெற்றனால தான் உங்களை சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால தான் பிடிச்சவங்கள்ட்ட தான் நம்ம என்ன பண்ண முடியும், உரிமை சண்டை போட முடியும். புரியுதா? உரிமையாக சண்டையை போட முடியும். அந்த அளவுக்கு தான் உங்கள்கிட்ட உரிமை சண்டை போட்டு தான் என்ன விஷயங்கள்லாம் லாக் பண்ணி வச்சான்னு சொல்லட்டுமா. கஷ்டப்பட்டு அதாவது உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு அளவே கிடையாது. அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஆனால் லாபத்தை வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பீங்களா? கிடையாது.
உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் நேரம் ஒதுக்குனது ரொம்ப கம்மி. உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல அப்படிங்கிற சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க. லாபம் வரலை, நன்மையும் வரலை, பொருளாதாரமும் இல்லை, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டேன். அது ஒரு படத்தில் நம்ம விவேக் சார் படத்தில் சொல்லுவாங்கள்ல, என்னப்பா உனக்கு பிரச்சனை இருக்குன்னா தலைவலி இருக்குது, கால் வலி இருக்குது, வயிறு வலி இருக்குதுன்னு நம்ம காமெடி ஆக்டர் ஒரு சார் பேசுவார், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான், எனக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குயா, எனக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்குள்ளே பல பிரச்சனையை கொடுத்துட்டாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இதில் நான் தெளிவாக இருப்பேன் அப்படின்னு சொன்னனால தான் நீ தெளிவாக இருப்ப, உன்னை தெளிய வைக்காமல் அடிப்போம் அப்படின்னு அடின்னு அடித்து துவைச்சி போட்டாங்க. ஸோ ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம துலாம் ராசி என்பதில் 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க. நான் திரும்பியும் சொல்லுவேன், ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், துலாம் ராசியில் மட்டும் 2 கேரக்டர். அது நாங்கள் எங்களுக்கு மட்டும் 2 கேரக்டர் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நான் ரியலாக ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம உணர்றோம். ஒரு கிட்டத்தட்ட 80% துலாம் ராசி என்பர்கள் நேர்மையானவர்களாக மட்டுமே இருக்கீங்க. ஸோ நேர்மையான நபர்களாக இருந்த அத்தனை அன்பர்களுமே பிரச்சனையை மட்டும்தான் சந்திச்சிருக்கீங்க. இந்த போலியான நபர்கள் என்று அதான் தேவைக்காக மற்றவங்களிடம் தேவைக்காக பயன்படுத்தின துலாம் ராசி அன்பர்கள் 20% இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இனிமேல் தான் மாட்ட போகிறாங்க. இவங்கெல்லாம் ரிலீஸ் ஆக போகிறீங்க. 80% துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிமேல் தான் நிம்மதி இருக்க போகுது. பிரிந்த உறவுகள் சேரக்கூடும், திருமண பாக்கியம் கூடும். நட்புகளால் ஏமாற்றப்பட்ட துலாம் ராசி இனிமேல் தான் நன்மை அடைய போகிறீங்க. அவங்கெல்லாம் உங்களோட சரணடைய போகிறாங்க. அதே போல் வெளிவட்டார பழக்கம் இனிமேல் தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மையும் ஏற்படும். இன்னொரு விஷயம், குடும்பத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. கையில் காசே இல்லைங்கிற நிலைமை மாறி அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, ஜிபேயில் இருக்குது, பையில் இருக்குது அப்படின்னு வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு. கொடுத்த வாக்கை இனிமேல் தான் காப்பாற்ற போகிறீங்க. கல்யாணம் முடியலைங்க, பொண்ணு பார்க்குறேன், பையன் பார்க்குறேன், நானும் தேடி பார்த்தேன் கிடைக்கல அப்படின்னு நிலையில் உள்ளவங்களுக்கு கல்யாணம் முடியும். கவலைகளை மறந்து தன்னைத்தானே உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சனி பகவான் மாற்றத்தை கொடுக்க போகிறார். சரி, இப்போ என்ன விஷயத்தில் கவனத்தை கொடுக்காரு? நன்மையை கொடுக்காரு, மன அழுத்தத்துலேருந்து தூக்குறாரு, துன்பத்தெல்லாம் விரட்டுறாருங்கிறது ஓகே. அப்போ சனி பகவான் எதுவுமே கவனம் கொடுக்க மாட்டாரா அப்படின்னா கவனத்தை கொடுக்காருங்க. நீங்கள் சும்மா சூசான்னு இருப்பீங்க. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்ன வரும்னா, ஃபோனில் கால் வரும் உங்களுக்கு. அண்ணாச்சி இந்த லோன் வாங்கிக்கிறீங்களா, அக்கா இந்த அதை வாங்கிக்கிறீங்களா, உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கேன், நீங்கள் ஒரு 50,000 போட்டிங்கன்னா போதும் 5 கோடி ரூபா கிடச்சிரும். எப்படி 50,000 போட்டால் 5 கோடி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய பில்டப் பண்ணக்கூடிய விஷயங்கள் எது வந்தாலும் தயவுசெய்து சிக்கிறாதீங்க, ஓகேவா? அதில் கவனமாக இருங்க. அதேபோல் உங்கள் நண்பர் ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி உங்கள் பேரை சொல்லி கூப்பிடலாம். மேபி ஒரு ரமேஷ்னு வச்சுக்கோங்களேன். ரமேஷ் ஒரு பிரச்சனை இருக்குப்பா, நீ என்ன சரியாக போயிருப்பா, வாப்பாம்பார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் போய் நிற்பீங்க. கடைசியில் ரமேஷை மாட்டி விட்டுட்டு சுரேஷ் தப்பிச்சு போயிடுவார். புரியுதா? ஸோ இதெல்லாம் பேர் ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு எடுத்துக்காட்டு, ஓகேவா? நீங்கள் அந்த பேரை பிடிச்சிக்கிறக்கூடாது. அப்போ இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். ஏமாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலைகளை, சில பிரச்சனைகளை உங்களுக்கு மாய வலையில் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களை போகிறீங்கன்னா லைசன்ஸு, ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ் எல்லாம் பக்காவாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா மாட்டிக்கிடுவீங்க. நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வண்டி ஓட்ட வேண்டாம், யாரையா வண்டி ஓட்ட சொல்லுங்க. சார் நான் டிரைவர் சார், நான் வண்டி வாகனம் ஓட்டுறேன் சார், நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்குற சகோதரர்களுக்கு சொல்வது என்னென்னா, நீங்கள் நைட் ட்ராவல் பண்ணுவதாக இருந்தால் உறுதியாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இனிமையான பாடல்களை மட்டும் கேளுங்க. பிடிக்காத ஒரு நபர்கள்கிட்ட ஃபோனில் பேசுகிறத நிப்பாட்டிங்க. எனக்கு என் மனைவியை பிடிக்காது, நான் கார் ஓட்டும்போது ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, திரும்பவும் சொல்கிறேன், ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டு பிடிச்ச பாட்டை டவுன்லோட் பண்ணி கேட்டுட்டு போயிட்டே இருங்க, ஓகேவா? அவங்க அதுக்கப்புறம் உங்களோட காலில் பேசுவாங்க, நீங்கள் என்ன பண்ணலாம், இனிமையாக பேசிடலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் துலாம் ராசியில் 20% உள்ள துலாம் ராசி அன்பர்கள்
போலியான செயல்பாடுகளில் சிக்கி தவிக்கிற துலாம் ராசி அன்பர்கள் உண்மையான அன்பை தேடி போங்க. உண்மையான அன்பு உங்களுக்காக காத்திருக்கு. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போது. அதாவது என்ன சொன்னால், நேர்மையும் உண்மையும் உங்களுடைய தாரக மந்திரமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களும் நல்லவர்களே என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ கவனமான விஷயத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போது. நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது மூலமாக மாற்றமும் உண்டு, ஏற்றமும் உண்டு. நேர்களே, நீங்கள் தற்போது வரை பொறுமையாக பார்த்த விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட நவ கிரகங்கள்லேயே ரொம்ப ரொம்ப மெதுவாக ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை விட்டு கடப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் நம்முடைய சனீஸ்வர பகவானுடைய சனி பயிற்சியை தான் பார்த்துருக்கீங்க. இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு 20-30% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும். சனி பயிற்சியானே உங்கள் லைஃப்பில் அடிமேல் அடி விழுந்து இடிமேல் இடி விழுந்து அட்ரஸ்லாம் போயிடுமா? கிடையவே கிடையாது. அல்லது சனி பயிற்சியானே ஓஹோன்னு வந்துடுவேன், கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், கிடையவே கிடையாது. என்ன பண்ண போகிறான்னா, ஒரு மனிதனால் ஒரு விஷயத்தை செய்யவே முடியல, வேலை பார்க்க முடியல, ஒரு குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்க முடியல அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கவங்களுக்கு அந்த கவலையை நீக்குவார். சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிறவங்களுக்கு தினந்தோறும் அவங்களுக்கான உணவு கிடைப்பதற்கான வழியை ஏற்படுத்துவார். வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு வாழ்க்கையும், வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலையும் தான் சனி பகவான் கொடுப்பார். அதனால் பதற்றப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ சொன்னது எல்லாமே 20-30% தான் நடக்க போகுது. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் நிறைய கருத்துக்கள் கொடுக்குறீங்க நம்ம சேனலில். பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு அதிகமான கமெண்ட்ஸ் வருது. நல்லா சொல்கிறீங்க, ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்கிறீங்க. இதில் சில நம்முடைய அன்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தவறான கருத்துக்களை பதிவிடுறாங்க. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு தவறான வார்த்தை நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுவதனால உங்களுக்கு எதாவது நன்மை இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஒரு ஜோதிடரை தவறாக பயன்படுத்தி நீங்கள் மேன்மை அடைஞ்சிருவீங்களா? அதை பார்க்குற 10 பேர் உங்களை தப்பாக நினைப்பாங்க. ஓகேவா? நாங்கள் திரும்ப திரும்ப ஜோதிடராகிய அத்தனை பேருமே சொல்கிறது என்னென்னா, பொது பலனே. இதையே நீங்கள் உங்கள் லைஃப்பாக நினச்சி கஷ்டப்பட வேண்டாம் தான் நாங்களும் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே டென்ஷன் ஆக வேண்டாம். நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. பாதுகாப்பான விஷயங்கிறத என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பாதுகாப்பாக நடத்திக்கோங்க. நீங்கள் எங்கள்கிட்ட ஜாதகம் பாருங்கள், பார்க்காம போங்க, அது உங்கள் விருப்பம். ஓகேவா? வீடியோ நாங்கள் பேசினோம்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை மட்டுமே பதிவிடுபவர்களுக்கு நன்மையே நடக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க நலமுடன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி.